இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற இலக்கணம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உவமை தொடர்கள் பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 to 70 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் 1, 2ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது இனி இலக்கணம் தொடர்பான கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுதுங்கனால நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கடலில் கரைந்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். கடல்ல கரைச்ச பெருங்காயம் பாத்தீங்கன்னா என்னது, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகேங்களா? இதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீணாக்குதல். கடல்ல கரைச்ச பெருங்காயம் வீணாகதான் செய்யும். அதே மாதிரி அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. அப்படின்னா இதற்கான பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயனின்மை. கடலில் கரைத்த பெருங்காயம் என்பது பயனின்மை. நெக்ஸ்ட் ஒன், யானை புக்க புலம் போல. யானை புக்க புலம் போலன்னா இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயலுக்குள்ள பூந்து, யானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலுக்குள்ள பூந்து அது வந்து பயிரை வீணாக்குது. இப்ப கும்கி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, யானையை வந்துட்டு ஏன் விரட்டுறாங்கன்னா அது வந்து பயிரை வந்து சேதம் பண்ணுது. அதுவும் சேதம் தான் பண்ணும். ஆனா அதுவும் உண்ணாது. என்னது, மத்தவங்களுக்கும் அதாவது விதைச்சவனுக்கும் அது வந்து என்னது, விதைச்சவனுக்கும் வந்துட்டு அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா யானை புலம் போலன்னா ஒரு வயலுக்குள்ள பூந்தது என்ன பண்ணும், அந்த நெல்லை வந்து வீணாக்கும். ஓகேங்களா? அதான் பாத்தீங்கன்னா வீணாக்குவது. யானை புக்க புலம் போல என்பது வீணாக்குவது. தானும் உண்ணான் பிறருக்கும் வந்துட்டு என்னது, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகேவா? அதான் பாத்தீங்கன்னா வீணாக்குவது. நெக்ஸ்ட் ஒன், வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. முதலை கண்ணீர்னா என்னது, யாராவது சும்மா அழுதுட்டு இருந்தாங்கன்னா இதுல முதலை கண்ணீர் வடிக்காத, எதுக்கு இப்படி முதலை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா அழுகிறது கிடையாது, பொய்யா அழுகை. ஓகேவா? பொய்யா அழுகிறது, பொய்யான ஒரு நட்பு. ஓகேங்களா? தீமை தரக்கூடிய கண்ணீர், அந்த கண்ணீர்னால எந்த ஒரு பயனுமே இல்ல. அதான் வந்து பாத்தீங்கன்னா பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். இதான் வந்து பாத்தீங்கன்னா முதலை கண்ணீர். நெக்ஸ்ட் ஒன், குன்றின் மேல் இட்ட விளக்கு போல. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேல் விட்ட விளக்கு போல பரவியது அப்படிங்கிறாங்க. குன்றின் மேல் இட்ட விளக்குன்னு பாத்தீங்கன்னா, குன்றின் மேல் இட்ட விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிய, ஒரு மலை மீது இட்ட விளக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஓகேங்களா? அதான் பாத்தீங்கன்னா பரம்பு மலையின் புகழ் வந்து ஓங்கியது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. அதான் பாத்தீங்கன்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று. அந்த புகழ், அந்த விளக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று. அததான் வந்து இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன், எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறக்கிறதுனா என்னது, புகழ் பெற்று விளங்குதல். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. கொடிகட்டி பறத்தல் என்பது புகழ் பெற்று விளங்கினார். ஓகேவா? திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல நடிகர். பாத்தீங்கன்னா திரைத்துறையில் ரொம்ப கொடிகட்டி பறக்கிறாரு, அதாவது ரொம்ப புகழ் பெற்று விளங்குறாரு அப்படிங்கறத கொடிகட்டி பறக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காணல் நீர். இப்ப நம்ம வந்துட்டு பஸ்லயோ இல்ல கார்லயோ இதுலயோ போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும் ரோட்ல. அதான் காணல் நீர். ஆனா பக்கத்துல போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும், அது இருக்காது. இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. அதான் வந்து பாத்தீங்கன்னா காணல் நீர். ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. அதான் பாத்தீங்கன்னா காணல் நீர். காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், எடுப்பார் கைப்பிள்ளை. ஓகேவா? எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெரிக. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிறது, யார் என்ன பேச்சு சொன்னாலும் என்னது அதை கேட்டு நடக்கிறது. அதான் பாத்தீங்கன்னா எடுப்பார். இவர் எடுத்தாருன்னா அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது, இன்னொரு எடுத்தாருன்னா அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது. அதான் பாத்தீங்கன்னா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் பாத்தீங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. நெக்ஸ்ட் ஒன், சிலை மேல் எழுத்து போல. ஓகேங்களா? சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல் எழுத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா சிலையின் மேல் எழுதின எழுத்து எப்பவுமே நிலைத்து நிற்கும், அது அழியாது. அதான் வந்து இதற்கான பொருள். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கல்வெட்டை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கல்வெட்டுல பொறிச்ச அந்த எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அப்படியேதான் இருக்கு. ஓகேவா? என்றைக்குமே அது நிலைத்து நிற்கும். அதுதான் பாத்தீங்கன்னா சிலை மேல் எழுத்து போல என்பது நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட் ஒன், அவசர குடுக்கை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமை, அதாவது இது தீர ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு செயல்படாம அவசர அவசரமா பண்ணா என்னது, அது வந்து ஒண்ணுக்குமே வந்துட்டு ஆகாது. அதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணி செயல்படாமை. அவசர குடுக்கை எனும் ஓமையின் பொருள் எண்ணி செயல்படாமை. நெக்ஸ்ட் ஒன், தாமரை இளைநீர் போல. ஓகேங்களா? தாமரை இளைநீர் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றற்று இன்றி. இதற்கு 2-3 விளக்கம் இருக்கு. தாமரை இலை போல் பட்டும் படாமல் இருப்பது, அது ஒரு விளக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பற்றுதல் இன்றி, அது ஒரு விளக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒட்டி அப்புறம் வந்து ஒட்டாமலும் இருத்தல். இந்த மாதிரி 3 விளக்கம் இருக்கு. ஓகேவா? மூணுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பற்றுதல் இன்றினா என்னது, பற்றற்று இருத்தல். வந்துட்டு ஒரு அந்த இலை மேல தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது, ஒட்டாமதான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒட்டியும் ஒட்டாமல் இருத்தல், பற்றுதல் இன்றி
பட்டும் படாமலும் இருத்தல். இந்த 3க்கான விளக்கமும் ஒன்னே தான். ஓகேங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இன்றின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இங்க அதே கொஸ்டினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். ஓகேங்களா? ஒட்டியும் ஒட்டாமலும் இருத்தல்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விளக்கம் வந்துட்டு அதாவது ஆப்ஷன் மாத்தி கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான பொருள் தெரிஞ்சிருக்கணும். பற்றுதல் இன்றி, ஒட்டியும் ஒட்டாமலும் இருத்தல், பட்டும் படாமல் இருத்தல். இந்த 3மே கேட்டாலும் இந்த 3க்கான பொருளுமே வந்துட்டு ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதேதான் பாத்தீங்கன்னா பட்டும் படாமல் இருத்தல் சொன்னேன்ல. சோ தாமரை இளநீர் போலன்னா இந்த 3 ஆப்ஷன்ல எது கொடுத்தாலும் என்னது இந்த 3மே ஒரே பொருள் தான். ஓகேங்களா? சோ பற்றற்று இன்றி அதாவது ஒட்டியும் ஒட்டாமலும் இது இல்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு கூடாது. பற்றுதல் இன்றி கொடுத்தா பற்றுதல் இன்றி, ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருந்தால் அது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பட்டும் படாமலும் இருத்தல். இந்த 3மே வந்துட்டு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் இதுல 3ல ஒண்ணு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குன்றேறி யானை போர் கண்டற்றல். குன்றேறி யானை போர் கண்டற்றல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சண்டை நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப அதாவது தன் கைப்பொருளை வைத்து தொழில் செய்யறது. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா ஏதாவது போர் யானை போர் நடந்துட்டு இருக்கும்போது அதுல சிக்காம நம்ம அதை குன்றின் மேல் ஏறி சோ அந்த யானை போரை காண்றது. ஓகேங்களா? அதைத்தான் வந்துட்டு இங்க சொல்ல வராங்க. ஏதாவது கீழே வந்து போர் நடந்துட்டு இருக்கு, யானைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, யானை பாகனோட சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அங்க வந்து நம்ம இல்லாம குன்றின் மேல் ஏறி மலையின் மேலே ஏறி அந்த போரைய வந்துட்டு காண்றது. அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துகிட்டு சோ அந்த யானைக்குள்ளேயே இருந்து நம்ம பார்க்காம நம்மளோட உயிருக்கு ஆபத்து நேரிடும்ல அதான் வந்து குன்றேறி யானை போர் கண்டட்டுனா அந்த யானை போரை வந்துட்டு நம்ம மலையின் மேல் ஏறி பாக்குறது பாதுகாப்பா. அதான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான். குன்றேறி யானை போர் கண்டற்றல் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. சோ இதற்கான இந்த இன்னொரு பொருள் என்ன பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கடன் வாங்காம நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்பா நம்மகிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் அதை வச்சு நம்ம தொழில் செய்யணும். சோ அந்த மாதிரியான ஒரு விளக்கம் தான் இது. ஓகேங்களா? சோ கடன் வாங்கி நம்ம அதுல வந்துட்டு சிக்கிக்காம என்ன பண்ணணும் அதாவது யானை போரின் நடுவே சிக்கி கொண்ட மாதிரி நம்ம வந்துட்டு எந்த ஒரு இதுலயும் சிக்கிக்காம நம்ம கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் நம்ம தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது, குன்றேறி யானை போர் கண்டேற்றல் பாதுகாப்பாக இருப்பது. சோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங்ல தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மலரும் மனமும் போல. மலர் கூட தான் மனமும் இருக்கும். மனம் ஒரு ஸ்மெல் அடிச்சுச்சுன்னா அங்க மலர் இருக்கும். சோ ரெண்டுமே என்னது ஒரு ஒற்றுமை. அதான் வந்து சொல்ல வராங்க. மலரும் மனமும் போல, நகமும் சதையும் போல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் போல. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வருதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒற்றுமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல. நகமும் சதையும் என்னது பிரிக்கவே முடியாது. ஓகேவா? நகத்தை தனியா பிடுங்க முடியுமா? முடியாது. அதேதான் பாத்தீங்கன்னா மலர்கிட்ட இருந்து மனத்தை தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. சோ ரெண்டுமே என்னதான் இருக்கும் ஒற்றுமையா தான் இருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஒற்றுமை. நகமும் சதையும் போல ஒற்றுமை. அதாவது பிரிக்க முடியாதது, இணை பிரிக்க முடியாதது. ஓகேங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலவும் வானும் போல. சோ வானத்திட்ட இருந்து நிலவை பிரிக்க முடியுமா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒற்றுமை. வானத்திட்ட இருந்து நிலவை பிரிக்க முடியாது. அதான் வந்துட்டு ஒற்றுமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிணற்று தவளை போல. சோ கிணற்றுக்குள்ள இருக்கிற தவளைக்கு என்னது ஒண்ணுமே தெரியாது. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா உலக அறிவின்மை. சோ அது வாத்துக்கு கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதுக்கான ஒரு அறிவே இருக்காது. அதான் பாத்தீங்கன்னா உலக அறிவின்மை, அறியாமைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அறியாமைன்னு ஆப்ஷன் கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் தான். உலக அறிவின்மை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான். கிணற்று தவளை போல என்பது உலக அறிவின்மை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதேதான் பாத்தீங்கன்னா கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல பாத்தீங்கன்னா அறியாமை. சோ இது வந்துட்டு உலக அறிவின்மை. அதுவும் வந்துட்டு என்னது உலகத்தை பத்தி அறிஞ்சிருக்காம இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. கிணத்துக்குள்ளே இருந்தா அந்த தவளைக்கு என்ன தெரியும்? அதுக்கான ஒரு சூழ்நிலைய வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சுக்கவே தெரியாது. அது கிணத்துக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் உலக அறிவின்மை இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறியாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உவமைகளால் விளக்கப் பெறும் சொற்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. பொருந்தாது என்னன்னு பாத்தீங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பயனற்ற செயல்னு சொல்லி வரும். இங்க பயனுள்ள செயல்னு கொடுத்திருப்பாங்க. இது தவறான ஒண்ணு. விழலுக்குன்னா என்னது ஒரு கலை இருக்குன்னா அதுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அதனால ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனுமே கிடையாது. அதான் வந்துட்டு பயனற்ற செயல். விழலுக்கு இணைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். ஓகேங்களா? ஆனா இங்க பயனுள்ளன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து தவறான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பசுமரத்து ஆணி போல. சோ ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்சா என்ன பண்ணும்? அப்படியே கிச்சுன்னு பிடிச்சுக்கும். ஓகேங்களா? பச்சை மரத்துல ஆணி அடிக்கும் போது அது ஸ்ட்ராங்கா வந்துட்டு பிடிச்சுக்கும். அதான் எளிதில் மனதில் பதியும். ஓகேங்களா? உடலும் உயிரும் போல. என்னது மனமொத்த நட்பு. அதாவது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சாலும்
முடியாது, அது முடியாது. உயிரை விட்டு உடலும் பிரியாது. நகமும் சதையும் போல, நிலவும் வானும் போல, மலரும் மனமும் போல, இது எல்லாமே என்னது? ஒற்றுமை. அதாவது மனமொத்த நட்பு அப்படின்னு சொல்லி வரும். சோ ஒற்றுமைனாலும் மனமொத்த நட்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? கிணற்று தவளை போல. சோ இப்பதான் பார்த்தோம் உலக நடப்பு தெரியாமை, உலகம் அறியாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்ந்தெடுக. சோ அவரோட பாடல்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு எளிதில வந்துட்டு பொருள் விளங்கும். சோ ஒரு புறநானூறு பாடலையோ அகநானூற்று பாடலையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கான விளக்கம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? தெரியாது. ஆனா அவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா எளிய உரைநடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பாடல்களை வந்து எழுதியிருப்பாரு. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மையாக இருக்கும். அந்த பாடல்களை பார்த்த உடனேவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி. ஒரு உள்ளங்கையில நெல்லிக்கனியை வச்சீங்கன்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. பாரதியோட பாடல்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அது வந்து எளிதில் பொருள் விளங்கும். சோ இதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதேதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தெளிவு. சோ இது வந்து வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது? உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவாங்க, தெளிவுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இதை வந்து தெளிவா வந்துட்டு ஐயப்படாமல் தெளிவாக வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? அது வந்து இன்னொரு வந்துட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போலக்கு வந்துட்டு 2 அர்த்தம் இருக்கு. தெளிவு ஒண்ணு, இன்னொன்னு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது. தெளிவு, வெளிப்படைத்தன்மை ரெண்டுமே உள்ளங்கை நெல்லிக்கனி போலக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. இது வந்துட்டு 2 டைம் என்னமோ டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. மடைய திறந்து விட்டா வெள்ளம் என்னது? அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும். அததான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சொல்றாங்க? தெளிவான ஒரு சீரான பேச்சா இருக்கும். ஓகேங்களா? அண்ணாவுடைய பேச்சு தெளிவாகவும் சீராக இருக்கும். அதைத்தான் பாத்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. தடையின்றி மிகுதியாக, எந்த ஒரு தடையுமே இல்லாம என்ன பண்ணியிருந்திருப்பாரு? அவருடைய பேச ஆரம்பிச்சாருன்னா அது அப்படியே தெளிவா சீரா பேசுவாரு, எந்த ஒரு தடையும் இல்லாமல். மடையை திறந்து விட்டா எனது வெள்ளத்துக்கு தடையே போட முடியாது. மடை திறந்த வெள்ளம் போலன்னா தடையின்றி மிகுதியாகன்னு சொல்லி அர்த்தம். அததான் வந்து இங்க தெளிவான சீரான பேச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். அதான் பாத்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல. இதுக்கு வந்து திருவிழா வந்து மக்கள் கூட்டமா வருவாங்களா, அதைத்தான் சொல்றாங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி, மடை திறந்த வெள்ளம் போல. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இலவு காத்த கிளி போல. சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இலவு காத்த கிளி போல அப்படின்னா பாத்தீங்கன்னா என்னது? ஏமாற்றம்னு அர்த்தம். சோ இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம். அதை காத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது, பட் கடைசியில யாரும் அது வரவும் மாட்டாங்க. சோ அதான் பாத்தீங்கன்னா ஏமாற்றம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உடலும் உயிரும் போல. ஓகேவா? உடலும் உயிரும் போல, நகமும் சதையும் போல, இதெல்லாமே ஒண்ணுதான். ஒற்றுமை, மனமுற்றிய நட்பு, மனமுற்றிய துணை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு. மனமுன்றிய, ஓகேவா? சோ மனமுன்றிய நட்பு, மனமுன்றிய துணை, ஒற்றுமை, இதெல்லாமே வந்து இந்த மாதிரி உடலும் உயிரும் போல, நகமும் சதையும் போல, வானும் நிலவும் போலன்னு சொல்லி வந்தா இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? மனமுற்றிய துணை, மனமுற்றிய நட்பு, ஒற்றுமைன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உடலும் உயிரும் போல. அதேதான், பட் ஆப்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த இதுக்கான உவமை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இணை பிரியாமைன்னு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. சோ இது தெரியும்ல, அதாவது உடல்ல இருந்து உயிரை பிரிக்க முடியாது. அதான் பாத்தீங்கன்னா இணை பிரியாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எலியும் பூனையும் போல. சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல பார்த்தோம், அது வந்து ஒற்றுமை. ஓகேங்களா? இது வந்து எலியும் பூனையும் போல. சோ இந்த மாதிரி வந்து வேற்றுமை. அப்ப வந்துட்டு கீரியும் பாம்பும் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரிக்கும் பாம்புக்கு ஆகாது. இதை இன்னொரு மாதிரி ஆப்ஷன்ல வந்து பகைமைன்னு கூட கொடுப்பாங்க. சோ அதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பகைமைன்னு நம்ம சொல்லுவோம். இங்க வந்து வேற்றுமைன்னு கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம வேற்றுமைன்னு சொல்றோம். எலியும் பூனையும் போல வேற்றுமை, கீரியும் பாம்பும் போல அவங்களும் என்னது? பகைமை, வேற்றுமைன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பசுமரத்தாணி போல. அதாவது தவறான உவமை. பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதியக்கூடியது. மடை திறந்து வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக இருக்கிறது. அதாவது தடையின்றி. கீரியும் பாம்பும் போலனா ஒற்றுமைன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஒற்றுமை வராது, இவங்களுக்கு இடையில வந்துட்டு பகைமை தான் இருக்கும். அப்ப வந்து வேற்றுமை தான் வரும். விழலுக்கு இறைத்த நீர் போல வந்துட்டு பயனற்ற செயல். கலைக்கு ஒரு நீர் இறைச்சோம்னா அதனால நம்மளுக்கு ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ இல்ல எதுனா எந்த ஒரு ஃபிளவர்ஸோ எதுவுமே நம்மளுக்கு என்னது அதுல இருந்து கிடைக்க போறது கிடையாது. அது வந்து ஒரு பயனற்ற செயல் தான். சோ அதனால பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி, கீரியும் பாம்பும் போலனா ஒற்றுமைன்னு கொடுத்திருக்காங்க, ஒற்றுமை வராது, பகைமை இல்லைன்னா வேற்றுமைன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ணை காக்கும் இமை போல. சோ கண்ணை காக்கும் இமை போலனா
பாதுகாக்கல். கண்ணை வந்துட்டு அதாவது நம்மளுக்கு கொடுக்குற கருவிழி கண்ணெல்லாம் பாதுகாக்கிறது என்னது? இமைதான். கண் இமைதான் பாதுகாக்குது. அததான் வந்து சொல்றாங்க பேணல். இங்க வந்து பாதுகாப்புன்னு கொடுப்பாங்க. சோ பாதுகாப்புன்னு கொடுத்திருந்தாங்கன்னா பாதுகாப்பு பேணல் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ஒருவேளை பேணல்னு கொடுக்காம பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்தனா பாதுகாத்தல் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கண்ணை இமை பாதுகாப்பது போல, கண்ணை இமை பேணுவது போல. ஓகேங்களா? சோ அதான் பாத்தீங்கன்னா பேணல். நெக்ஸ்ட் வந்து இடி விழுந்த மரம் போல. ஒரு மரத்துல இடி விழுந்துருச்சுன்னா என்னது? அந்த மரமே கருகி போயிடும். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா துன்பம்னு சொல்லியிருப்பாங்க. இடி விழுந்த போல இருக்குது. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இடி விழுந்தது போல இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் பாத்தீங்கன்னா துன்பம். இடி விழுந்த மரம் போல என்பது துன்பம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஓகேவா? சோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னா நிலத்தை வந்துட்டு நம்ம எவ்வளவு தோண்டினாலும் அது எப்படி இருக்கு? பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? அதான் சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு செயல் நம்மளுக்கு தீமையே செஞ்சுட்டாங்கன்னா நாம் அதை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. சோ இது வந்து திருக்குறள்ல சொல்லியிருந்திருப்பாங்க. அதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா? நிலம் போல நம்ம வந்துட்டு என்ன பண்ணும்? நிலம் எப்படி தோண்ட தோண்ட பொறுத்துக் கொள்ளுதோ அது மாதிரி நம்மளுக்கு யாராவது ஏதாவது தீமை செஞ்சாங்கன்னா நம்ம அதை பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மழை காணா பயிர் போல. மழை காணா பயிர் போலன்னா சோகம். சோ வந்துட்டு பயிர் வந்துட்டு மழையிலேன்னா என்ன பண்ணிரும்? வாடிரும். அதத்தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உன்னை காணாமல் நான் வாடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். உன்னை காணாமல் நான் வாடிட்டேன், சோகமாயிட்டேன். அதே மாதிரிதான் மழை காணா பயிர் போல என்பது சோகம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மழை முகம் காணா பயிர் போல. சோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதுக்கான ஒரு பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வாடி இருத்தல். சோகமா இருத்தல் அப்படின்னாலும் ஒண்ணுதான், வாடி இருத்தல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். மலைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னா அது குன்றில் மேல் விளக்குன்னா மலை மேல் இருக்கிற விளக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று, புகழ் பெற்ற ஒன்று. ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புகழ், பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது. ஓகேவா? வேலியே பயிரை மேய்ந்ததுன்னா கடமை வந்து தவறுதல். நம்ம ஒரு இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? அதோட கடமைகளையும் அதோட இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணணும். நம்ம ஜாபை வந்துட்டு நேர்மையா பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணணும்? அதுதான் சொல்றாங்க வேலியே பயிரை மேய்ந்தது போல, கடமையை வந்து தவறுதல். நெக்ஸ்ட் உடலும் உயிரும் போல, மனமுற்றிய துணை, மனமுற்றிய நட்பு, ஒற்றுமை, இதெல்லாமே வரும். கிணற்று தவளை. ஓகேவா? அறியாமை. சோ கிணற்று தவளைனா கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைக்கு எதுவுமே தெரியாது, உலக அறியாமை. ஓகேவா? அதான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்துட்டு டி 3 1 4 2. ஆப்ஷன் பி 3 1 4 2. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்பி நீட்டுதல். ஓகேவா? கம்பி நீட்டுதல்னா என்னது? விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் என்பது விரைந்து வெளியேறுதல். சோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏமாற்றுதல். ஓகேவா? சோ ஒருத்தர்ட்ட இருந்து அகப்படாமல் தப்பி ஓடுதல். ஓகேவா? சோ ஏமாற்றுதல் தான் சொல்லுவாங்க. விரைந்து வெளியேறுதல், ஏமாத்திட்டு தப்பிக்கிறது. ஓகேவா? அதான் பாத்தீங்கன்னா விரைந்து வெளியேறுதல் அப்படின்னு சொல்றாங்க. கம்பி நீட்டுதல் என்பது விரைந்து வெளியேற்றுதல், ஏமாற்றுதல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை. ஆகாயத்துல தாமரை இருக்குமா? இருக்காது. அதான் பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவளை நினைத்து உரலை இடித்தல். ஓகேவா? சோ அவளை நினைச்சிட்டு நம்ம உரலை இடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? எண்ணம். நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், பட் ஆனா பாத்தீங்கன்னா என்னது? செய்யறது ஒண்ணா இருக்கும். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஓகேங்களா? நினைப்பது ஒன்றாக இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஓகேவா? சோ பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னா என்னது? இது ஒரு எதிர்பாராத நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்றது அர்த்தம். ஓகேவா? சோ இது நிறைய படத்துல பாத்திருப்பீங்க. பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சும்பாங்க. சோ அதை பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேலியே பயிரை மேய்ந்தது. அது ஆல்ரெடி பாத்துட்டோம். என்னது? கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்வது என்பது கடமை தவறுதல். வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேய்னா என்னது? மூங்கில். ஓகேவா? சோ அதாவது சொல்றாங்க வேய்ப்புரைனா மூங்கில். வேய்னா வந்து மூங்கில், அதான் மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேய்ப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாயொப்ப பேசும் மகள். தாயொப்பனா ஒப்பனா என்னது? தாயை போல. ஓகேவா? அவங்கள மாதிரியே இவங்க மக இருக்காங்க, அவங்கள போலவே இருக்காங்க, அவங்கள போலவே பேசுறாங்க, அவங்கள போலவே நடக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல. தாயொப்ப பேசும் மகள், தாயொப்ப நடக்கும் மகள், தாயொப்ப இருக்கும் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாயை போன்று பேசுதல். ஓகேவா? அதான் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உவமையை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. சோ பொறுத்து கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பூ பூத்தது போல. சோ எல்லா பூவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்?
மலர்ந்து அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து காய் வரும். ஆனா அத்திப்பூ வந்துட்டு மொட்டா இருக்கும் போது அது வந்து காய விடும். சோ அது பூக்கறதே ரொம்ப அரிதான ஒரு செயல். ஓகேங்களா? அத்திப்பூ மட்டும் மொட்டாக இருக்கும் பொழுதே என்ன பண்ணும்? காயா மாறிடும். அது பூ பூத்து தான் காயா மாறாது. அதுதான் சொல்றாங்க அத்திப்பூ பூக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிய செயல். உயிரும் உடம்பும் போல இப்பதான் பார்த்தோம். உயிரும் உடம்பும் போலனா ஒற்றுமை, மனமுற்றிய நட்பு, மனமுற்றிய துணை அப்படின்னு பார்த்தோம்ல. சோ இதெல்லாமே வரும் ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி, கடலில் கரைந்த பெருங்காயம் பார்த்தோம்ல. அதனால ஏதாவது பயன் இருந்துச்சா? கிடையாது. கடலில் கரைந்த பெருங்காயம், ஆற்றில் கரைத்த புலி ரெண்டுமே ஒண்ணுதான், பயன் இல்லை. இடி விழுந்த மரம் போல, இடி விழுந்த மரம்னா என்னது? சோகம், துன்பம், வேதனை இதெல்லாமே வரும். சோகம், துன்பம், வேதனை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3. பொருள் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடலை கரைத்த பெருங்காயம் போல, அது ஒண்ணுதான். ஆற்றில் கரைத்த புலி ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ கடலில் கரைந்த பெருங்காயம் ஃபர்ஸ்ட் பாத்துருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். பயனின்மைன்னு வந்திருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வீணாதல் கொடுத்துருக்காங்க. சோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு அதற்கான பொருளை உணர்ந்து ஆன்சர் பண்ணணும். கடலில் கரைத்த பெருங்காயம் போலன்னா வீணாதல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பயனின்மை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாய்க்கால் சிறுவரர் போல் நன்கணியர் ஆயினும், இது வந்து ஒரு நாலடியார் பாட்டு. நாய்க்கால் சிறுவரர் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் நட்பு உதவாதா நட்பெண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நெருக்கமா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அந்த நட்பு வந்துட்டு அந்த நட்புனால நம்மளுக்கு எந்த பயனுமே இருக்காது. ரொம்ப நெருங்கி இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பட் கடைசியில கஷ்டம்னு வந்துட்டா உதவ மாட்டாங்க. அதான் பாத்தீங்கன்னா நாய்க்கால் சிறுவரை போல் நன்கறிய நாயனம். நாயின் கால்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெருங்கி இருக்கும். அப்படி சின்ன சின்னதா நெருக்கமா இருக்கும். அந்த மாதிரி நெருங்கி இருப்பாங்க. அவங்களால அவங்க எந்த யூஸுமே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம். அந்த நாய்க்கால் சிறுவரை போல் நாய்க்கால் போல நல்ல நெருங்கி இருந்தாலும் ஈயின் கால் அளவுக்கு கூட அவங்க உதவ மாட்டார்கள். சோ அதான் வந்து அந்த பாடல்ல இருந்து கொடுத்திருக்காங்க, உதவ மாட்டார்கள். நாய்க்கிரல் சிறுவிரல் போல் நன்கறியராயினும் அப்படின்கான ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன பாத்தீங்கன்னா உதவ மாட்டார்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பற்றுக்கோடற்ற. பற்றுக்கோடற்றனா இது கொஞ்சம் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பற்றுக்கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம், பற்றில்லாம இருக்கிறது. சோ அந்த மரத்துக்கூட மரத்தோட வேர் அடி இல்லாம இருக்கிறது. ஓகேவா? சோ அதான் வந்து பற்றுக்கோடற்ற அப்படிங்கிறது அடியற்ற மரம். ஆப்ஷன் சி, அடியற்ற மரம் பட்டுக்கோடற்ற. ஓகேவா? சோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஊமை கண்ட கனவு போல, இது வந்து ஊமை கண்ட கனவு போல. சோ கனவு கண்டாருன்னா ஊமையா இருக்கிறவங்க யார்ட்டாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ ஏதாட்டும் சொல்லணும், இந்த கனவை சொல்லணும்னு நினைச்சு தவிப்பாங்க. அதான் பாத்தீங்கன்னா தவிப்பு கூற இயலாமை. ஊமை கண்ட கனவு போல என்பது தவிப்பு கூற இயலாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல். ஓகேவா? சோ நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல அப்படின்னா நிலையாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரிய செயல். ஓகேவா? மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல என்பது அரிய செயல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கனி இருக்க காய் விரும்பியது போல. ஓகேவா? சோ கனி இருக்கும் பொழுது நம்ம காய சாப்பிடுறது. ஓகேவா? சோ இதுக்கான இது பொருள் என்ன பாத்தீங்கன்னா அறியாமை. கனி இருக்க காய் விரும்பியது போல என்பது அறியாமை. நல்லது இருக்கும் பொழுது நம்ம ஏன் கெட்டது எடுத்துக்கிறோம்? அதான் வந்துட்டு நம்மளால என்னது, நம்மளோட அறியாமையினாலதான் அது வந்துட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. கனி இருக்க காய் விரும்பியது போல என்பது அறியாமை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பகலவனை கண்ட பனி போல. பகலவன்னா யாருன்னா சூரியன். சூரியனை பார்த்து பனி என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். அதான் பாத்தீங்கன்னா நம்ம துன்பம் எல்லாம் வந்துட்டு கரைஞ்சு போயிடுச்சு, துன்பம் எல்லாம் வந்துட்டு நீங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பகலவனை கண்ட பனி போல என்பது சூரியனை கண்ட பனி போல. சூரியனை பார்த்த உடனே பனி வந்துட்டு என்னது கரைஞ்சு போயிடும். சோ அதான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி துன்பமும் கரைஞ்சு போகும். துன்பம் நீங்குதல். பகலவனை கண்ட பனி போல என்பது துன்பம் நீங்குதல். சோ இதெல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ இலக்கணம் தொடர்பான எல்லாமே முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. சோ கொஞ்சம் வந்துட்டு நம்ம பார்த்த உடனே போட முடியாது. இதை வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு 1.5 மார்க்ஸ் போயிடும். ஓகேவா? சோ எல்லாமே புக் பேக்ல நிறைய கொடுத்திருப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.